என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? இதுவரை உங்கள் அறிவை விட உங்கள் அகங்காரம்தான் பெரிதாக தெரிகிறது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ராஜா காலத்துலதான் இது நடக்குது. ஒரு இளவரசி இருக்காங்க, பேரு மெர்னி அப்படின்றது. மெர்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அறிவார்ந்தவங்களா இருப்பாங்க. நிறைய விடுகதையெல்லாம் சால்வ் பண்றவங்களா இருப்பாங்க. விடுகதைனா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளை கட்டிக்க போறவரு ரொம்ப வீரம் மிக்கவராகவும் இருக்கணும், விவேகம் மிக்கவராகவும் இருக்கணும். அதாவது வீரத்துக்காக சில போட்டி, விவேகத்துக்காக சில போட்டின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. 12 புதிர்கள் நான் கேட்பேன், அதுக்கு சரியான பதில் சொன்னா நீங்க என்ன திருமணம் முடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் ஒரு மர்ம கோட்டையில உங்களை லாக் பண்ணி வச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அங்க வர இளவரசர்கள் ஒவ்வொருத்தரா ட்ரை பண்றாங்க. சிலர் 2-3 புதிர்களை சால்வ் பண்றாங்க, ஆனா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே மாட்டிட்டு இருக்கும் போது ஒருத்தர் இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்றாரு. அவர் யாரு, அவர் எதுக்காக வந்தாருன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்க போறோம். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். கதையோட தொடக்கமே இந்த இளவரசியை காட்டுறாங்க. இவங்க பேரு மெர்னி அப்படின்றது. அப்பாவும் அம்மாவும், அதாவது ராஜா ராணி இவங்களுக்கு சீக்கிரமா ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய புதிர் போட்டி எல்லாம் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு இவங்க கிட்ட பனி பெண்களா வேலை பார்ப்பாங்கல்ல, அதுல வயசானவங்க கிட்ட இவங்க புதிர் மாதிரிலாம் கேட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய புதிர் தெரியும்ல, அந்த புதிரை கேட்கும் போது அதை சால்வ் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல சரியான பதில் எல்லாம் சொல்லுவாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு வீரமும் இருக்கும். அதாவது அப்பா சின்ன வயசுல இருந்தே இவங்களை ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாரு. சண்டையும் நல்லா போடுவாங்க. அதே சமயம் இந்த மாதிரியான அறிவு சார்ந்த விஷயமும் இவங்களுக்கு நல்லாவே வரும். நம்மளை கட்டிக்க போறவருக்கு நம்மளை விட பல மடங்கு அந்த திறமை இருக்கணும், நம்மளை ஜெயிக்கிற அளவுக்கு அந்த திறமை இருக்கணும், அவருக்கு தான் நம்ம மனைவியா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லும் போது அப்பாவும் உன் விருப்பமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவங்களுமே ஒரு போட்டி மாதிரி அறிவிச்சிடுறாங்க. அது என்னன்னா, இங்க ஒரு இளவரசி இருக்காங்க, அழகா இருப்பாங்க, அவங்கள நீங்க திருமணம் செய்யணும்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஒரு 12 புதிர் இருக்கு, அந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லணும். இதை தாண்டி வீரம் மிக்க சில செயல்கள்லாம் நீங்க செய்யணும். ஒரு கோட்டைக்குள்ள உங்களை விட்டுருவாங்க, அந்த இடத்துல நீங்க தப்பிக்கலாம் செய்யணும். அந்த மாதிரியான நிறைய முயற்சி எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சவங்க கலந்துக்கோங்கன்னு சொல்லும் போது நிறைய இளவரசர்களுக்கு இந்த தகவல் வருது. எல்லா இளவரசர்களும் இதை ஒரு போட்டியா எடுத்துக்கிறாங்க. இவ்வளவு அழகானவளா இருக்கா, நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சு நம்ம வீரம் மிக்கவன் விவேகம் மிக்கவன்றதை ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா போட்டிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீரம் சார்ந்த இடத்துல கூட நிறைய மன்னர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா அங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா, உடஞ்ச பகுதியில தாண்டி தாண்டி போற மாதிரி, அதை சாமர்த்தியமா அங்க தொங்கிட்டு போற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. எல்லாருமே ராஜாக்கள் எல்லாருமே, அதாவது அந்த இளவரசர்கள் எல்லாருமே ரொம்ப பலசாலியா தான் இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஈஸியா தாண்டிடுறாங்க. இந்த அறிவு சார்ந்த விஷயத்துல இவங்க புதிர் போடுறாங்க பாத்தீங்களா. புதிரை கேட்கறாங்க, அதை சொல்லிட்டா 2வது புதிரை கேட்கறாங்க. இப்படி கேட்கும் போது இந்த இடத்துல நிறைய இளவரசர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாரு, 2வது இதெல்லாம் சொல்றாரு, 3வதுல மாட்டிக்கிறாரு. உடனே கூட்டு போங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே வரும்போதே இப்படி சொல்லிடுவாங்க, நீங்க இதுல தோத்துட்டீங்கன்னா நான் சொல்ற இடத்துல நீங்க போகணும், அப்ப மறுக்க கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த போட்டிக்கே இவங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்தவர் 3வது கேள்வி சொதப்பிட்டார்ல, அதனால ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு, அந்த குகை சிறைசாலை மாதிரி தான் இருக்கு, அங்க லாக் பண்ண வச்சிடுறாங்க. சோ இவருமே லாக் ஆகுறாரு. இவர் லாக் ஆகும் போதே ஏகப்பட்ட இளவரசர்கள் அங்க லாக் ஆயிருக்காங்க. ஆரியவீர் அப்படின்ற ஒரு இளவரசரை நமக்கு காட்டுறாங்க. அவருக்குமே இந்த தகவல் வருது. அவருமே இந்த இளவரசியை பார்த்தோன்னே பிடிச்சிருது, மெர்னியை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. எப்படியாவது அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆயிடணும், அவளை திருமணம் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆசையா டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுறாரு. அதாவது வீரத்தை செக் பண்றதுக்காக சில போட்டிலாம் வைக்கிறாங்கல்ல, அதுலலாம் இவர் ஜெயிச்சிடுறாரு. இதை தாண்டி இப்ப அறிவு சார்ந்த கேள்வி, கேள்விக்கு சரியா பதில் சொல்லிடுறாரு, 2வது கேள்விக்கு சரியா பதில் சொல்லிடுறாரு, 3வது கேள்விக்கு சரியா பதில் சொல்லிடுறாரு. இப்படியே வரவரு 7வது கேள்வியில கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கேள்விக்கு பல பதில் இருக்க மாதிரிலாம் வருது. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல இந்த கேள்விக்கு நிறைய பதில் இருக்க மாதிரி இருக்குன்னும் போது, இல்ல ஒரு பதில் இருக்கு, அந்த பதில் உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல தெரியலன்னு ஒத்துக்கிறாரு பாத்தீங்களா. அதனால இவரையும் சிறைக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி மெர்னி சொல்றாங்க. மெர்னிக்கு லைட்டா இவரை பிடிச்சிருக்கோம், ஆனா என்னதான் இருந்தாலும் போட்டியில ஜெயிக்கிறவங்கள தான் நம்ம திருமணம் முடிக்கணும்ன்ற மாதிரி மெர்னி ஒரு முடிவுல இருக்காங்க. இப்ப ஆரியவீருமே என்ன இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாரு. ஆரியவீரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி சிறைச்சாலையில எல்லாம் இருக்கக்கூடாது, தப்பிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்கிற அந்த ஒரு கேட் வழியே இவர் வெளியே வந்துடுறாரு. ஆளுங்க கவனிச்சு துரத்தும் போது இவருமே அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறாரு. மத்த இளவரசர்கள் இன்னும் மாட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த ஆரியவர் இருக்காருல, தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு.
தப்பிக்க விடக்கூடாது, பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களுமே துரத்திட்டு இருக்காங்க. அப்படி துரத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் காப்பாத்துறாரு. அதாவது ஒருத்தர் வந்து காப்பாத்தி இவரை ஒளிய வச்சிடுறாரு. ஆளுங்க வரும்போது ஆளுங்களை சமாளிச்சு அனுப்பிடுறாரு. அவர் யாரு என்னன்னா, அதாவது ஆளுங்க போனதுக்கு அப்புறம் ஆரியவீர் கிட்ட அவர் பேசும்போது தான் தெரிய வருது அவர் பேரு துருவா அப்படின்றது. அவருமே ஒரு பகுதியோட இளவரசரா தான் இருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது ஆரியவீர் இருக்காருல்ல, நான் இந்த இளவரசியை திருமணம் முடிக்கிறதுக்காக வந்தேன், இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க, அந்த போட்டியில நான் தோத்துட்டேன், அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ இது எல்லாத்தையுமே துருவா கேட்கிறாரு. துருவாக்கு அந்த தகவல்லாம் தெரியல போல. துருவா வந்து பயணத்துக்காக போயிருப்பாரு, அதனால இவருக்கு இந்த தகவல்லாம் தெரியல. இவரை சொல்லிதான் தகவல்லாம் தெரிய வருது. அந்த மிர்னியும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவளுக்குள்ள ஒரு தனிமை இருக்கு போல. அந்த அந்த சோகத்துக்காக தான், அதாவது அந்த இந்த விஷயத்தெல்லாம் தீர்க்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்றா போல. நான் இதை எப்படியாவது முறியடிக்கிறேன், அதுவும் அவகிட்ட சவால் மாதிரி எடுத்துட்டு நான் முறியடிக்க போறேன்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது, பரவாயில்ல அந்த விஷயத்த நான் பண்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாரு. அதாவது வந்து எல்லார்கிட்டயும் அதே 12 கேள்வியை கேட்கறது கிடையாது, மாத்தி மாத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது 12 கேள்விதான், ஆனா வந்து அந்த ஆர்டரை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆர்டர்ல தான் இது வரும், இந்த ஆர்டர்ல தான் இது வரும்னு தெரியாது. சோ இவரை பொறுத்த வரைக்கும் நான் 7 வரைக்கும் சமாளிச்சிட்டேன், 8வது வந்து எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்கு வந்து பதிலே இல்லாத மாதிரி இருந்ததுன்னும் போது இவர் அதுக்கான பதில சொல்றாரு. இல்ல இல்ல அதுக்கு பதில் இருக்கு, இதுதான் பதில்னு சொல்றாரு. இது மூலியமா வந்து ஆரியவருக்குமே ஒரு நம்பிக்கை வருது, இவரால் அதை கிராக் பண்ணிட முடியும்ன்ற மாதிரி நம்பிக்கை வருது. ஆனா இந்த துருவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அதுல ஜெயிக்கிறதுனால திருமணம் முடிக்கலாம், அதே சமயம் மாட்டிட்டு இருக்கவங்களையும் காப்பாற்றணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுன்ற மாதிரி பேசும் பறவை இவர்கிட்ட இருக்கு. ஒரு பறவை வந்து பேசும், அந்த பறவையை அனுப்பி சேலஞ்ச் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பறவை கிட்ட இந்த மாதிரி நீ பேசுன்ற மாதிரிலாம் துருவா இருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த பறவை கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த பறவை மெர்னி இருக்கிற இடத்துக்கு வருது. மெர்னி கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஏதோ தகவல் தான் கொடுத்துருக்காங்க போலன்ற மாதிரி மெர்னியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பறவை இவங்க அறிவை சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. துருவான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து உன்னை ஜெயிச்சிருவாரு, நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவ, ஏன்னா வந்து நீ வந்து ஜெயிச்சா திருமணம் பண்ணிப்பன்னு சொல்ற, அதை தாண்டி என்ன பண்ணுவ, அவரு கேட்கிற ஒரு விஷயத்த நீ பண்ணணும், உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பறவை கொஞ்சம் இவங்களை நக்கல் பண்ற மாதிரி பேசுது. அவரை முதல்ல ஜெயிக்க சொல்லு, அதுக்கப்புறம் அவர் கேட்கிற எல்லாத்தையும் நான் பண்றேன்ற மாதிரி இவங்களுமே சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பறவை என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்கல, அவங்க எல்லாரையும் விட்டுணும், அவங்க எல்லார்கிட்டையும் பகிரங்கமா மன்னிப்பும் கேட்கணும், நான் வந்து உங்க விஷயத்துல கடுமையா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பும் கேட்கணும். இதுக்கு உனக்கு ஓகேவான பறவை கேக்குது, எல்லாம் துருவா சொல்லி கொடுத்துதான் இது கேக்குது. இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஈகோ என்ன ஆகுறது, இப்ப எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறது எப்படி நம்ம பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, அந்த 12 கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, மாட்டிப்பாங்க, யார் வந்தாலும் சரி மாட்டிப்பாங்க, அதனால நம்ம தைரியமா சொல்லலான்ற மாதிரி இவங்க தைரியமா சொல்லிடுறாங்க. இதை தாண்டி இவங்க உள்ளுக்குள்ளேயும் சில பிளான போட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பவுமே வந்து அந்த வீரமான போட்டி எல்லாருமே ஜெயிச்சாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, வீரமான போட்டியிலேயே இந்த வரப்போற துருவாவை தோக்கடிக்கணும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த நம்மளை இந்த டிராப்லயே மாட்ட வைக்கிறான். அதாவது அந்த பேசும் பறவையை வச்சே நம்மளை வந்து சாமர்த்தியமா அவன் வழிக்கு கொண்டு வரான்னா அவன் ரொம்ப அறிவார்ந்தவனா இருப்பான். வீரத்துல அவனை வந்து நம்ம காலி பண்ணோம். அப்ப என்ன பண்றதுன்னா அங்க இன்னும் டஃபா மாத்தணும். அதாவது எல்லாருக்குமே வந்து வீரத்துக்கு ஒரு போட்டி வச்சிருக்காங்கன்னா அதை விட பல மடங்கு அவனுக்கு டஃபா வைக்கணும், அதை அவன் தாண்டதுக்குள்ளேயே சிக்கிக்கணும். அப்பதான் வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. துருவா வந்து எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு. அவங்க எதாவது பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்த அவங்க வாயில இருந்து வாங்கிட்டோம்ல, நம்மளையும் சிக்க வைக்க வாய்ப்பு இருக்குன்றது துருவாக்கு தெரியுது. இப்ப துருவா கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஆரியவீர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வேணாம், நீங்களும் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க, வேணான்னும் போது இல்ல இல்ல நான் வந்து சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இவருமே நம்பிக்கையா பேசுறாரு. அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல வீரத்துக்கான டெஸ்ட்ல அந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க, இந்த வழியா போயிட்டு இந்த வழியா நீங்க வெளியே வரணும், வெளியே வரீங்களா பாப்போன்ற மாதிரி சொல்லும் போது இவருமே நான் வரேன்ற மாதிரி நம்பிக்கையா உள்ள போறாரு. அப்பதான் வந்து பல மடங்கு டிராப் அதிகமா வச்சிருக்கிறது தெரிய வருது. மத்தவங்க எல்லாம் ஈஸியா அந்த இடத்தெல்லாம் தாண்டி இருப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் வழி எல்லாமே கடினமா இருக்கு. என்ன இவ்வளவு கடினமா இருக்குன்ற மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தாண்டிட்டு இருக்காரு. இங்க உள்ள நடக்கிறதெல்லாம் ஆளுங்க அப்பப்ப தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள ஆளுங்க பாக்குறாங்கல்ல, அது எல்லாத்தையும் மெர்னி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பகுதியை தாண்டிட்டாரு, இங்க வந்துட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது தாண்டிட்டானா, அதையே தாண்டிட்டானா அப்படின்ற மாதிரி மெர்னி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இந்த போட்டிலேயே இவரை தோக்கடிச்சிடணும், இவர் அறிவு சார்ந்த விஷயத்துல ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு எவ்வளவோ இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீரமிக்க போட்டியில இவர் ஜெயிச்சு வெளியே வந்துடுறாரு. இவங்களால நம்பவே முடியல. இப்ப கேள்வி அந்த 12 கேள்வி தானே, இவங்க ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த துருவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நாலேஜ் வச்சிருக்காரு போல, பட்டு பட்டுன்னு பதில சொல்றாரு. 7-8 கேள்விக்கு பதில் சொன்னோன்னா மெர்னிக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருது. மெர்னி வந்து அந்த 12ல வந்து 2 கேள்வி ரொம்ப டஃப்பா இருக்கும், அந்த கேள்வியில ஒண்ணு இப்ப கேட்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த கேள்வியை கேட்கிறாங்க.
அந்த கேள்விக்குமே இவர் பட்டுன்னு பதில சொல்லிடுறாரு. ஏன்னா அது ரொம்ப குழப்புற மாதிரியான கேள்வியா இருக்கும். அதுக்கு நிறைய பதில் இருக்குன்ற மாதிரி தான் வரும், ஒரு பதில் இருக்குன்னு வராது. இருந்தாலுமே இவர் கரெக்டா ஒரு பதில சொல்லிடுறாரு. மெர்னி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சோ இப்படி ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லி 12 கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிடுறாரு. அப்ப உங்க போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன்னு கேட்கும் போது, ஆமா ஜெயிச்சிட்டீங்க, நீங்க கேட்டதை நானுமே பண்ணிடுறேன், எல்லாரையும் விடுதலை பண்ணிடுறேன், எல்லார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லா இளவரசர்களும் வந்து இவருக்கு நன்றி சொல்றாங்க, துருவாக்கு. ஏன்னா வந்து இப்ப துருவாவால் தானே எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க, அதனால துருவாக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க மெர்னி இருக்காங்கல்ல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் கடுமையா நடந்துகிட்டேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்க. துருவாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணேன். உங்களுக்கு இதுல யாரையாவது பிடிச்சிருக்கோம்ல, இப்ப உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த போட்டி கிட்டிலாம் வேணாம், மனசு சார்ந்து வர்றது, உங்களுக்கு ஒருத்தர் மேல அட்ராக்ஷன் வரலாம், அவங்க கிட்ட பேசின விதம் பிடிச்சிருக்கலாம், அவங்கள நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க, என்னதான் திருமணம் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னா சொல்லும் போது அவங்களுக்கு ஆரிய வீரை கொஞ்சம் பிடிச்சது பாத்தீங்களா. அந்த ஆரிய வீரை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா பேசும்போதே ஆரிய வீரை கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஆரிய வீரமே அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா வந்து அதுல நான் ஜெயிக்க முடியலன்ற மாதிரி துருவா கிட்ட ரொம்ப ஃபீலிங்கா பேசியிருப்பாரு. இதனால துருவா என்ன பண்றாருன்னா, அவங்க 2 பேரை சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி அவங்க 2 பேரை சேர்த்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேருக்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.